இயேசு கிறிஸ்து நாமத்தினால மறுபடியும் இந்த வீடியோவில் உங்க எல்லாரும் பார்க்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். தொடர்ந்து நம்ம வேதத்தை தியானித்து வரோம். போன வாரம் என்ன பார்த்தோம்னா யாக்கோபு ஏசை பற்றி பார்த்தோம் இல்லையா. இந்த வாரம் யாரை பற்றி பார்க்க போறோம்னா யாக்கோபோட பிள்ளைங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஸ்பெஷலாக யோசேப்பு அவரை பற்றி நம்ம பார்க்கணும். என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஜேக்கப்க்கு பிறந்த 12 பிள்ளைங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதில் 12 பிள்ளைங்களில் ஜேக்கப்க்கு ஒரு ஸ்பெஷலான பையன் ஒருத்தர் இருக்கான். அவர் யாருன்னு சொன்னால் நம்மளோட ஜோசப் தான். ஜோசப் ஏன் செல்லப்பிள்ளை அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே யூஸ்வலாக இருக்கும் இல்லையா, லாஸ்ட் பிள்ளைங்கன்னா கொஞ்சம் செல்லமாக இருக்கும். அதனால அவர் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிறார் அந்த வீட்டில். ஸோ இந்த ஸ்பெஷலாக இருக்கிறதுனால ஜோசப்க்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அண்ணனுங்க மூலயமா ஜெலசி, பொறாமை இவங்க அண்ணனுங்களுக்கு ஜோசப்பை பார்த்தா எது செஞ்சாலும் பொறாமை. ஏன் அப்படின்னு சொன்னால், ஜோசப் ஒரு நல்ல ஆண்டவர் கொடுத்த ஒரு கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ட்ரீம்ஸ் தான். ஸோ அவர் நடக்க போகிறத முன்கூட்டியே ஒரு பார்க்குற ஒரு இது ஆண்டவர் ஜோசப்க்கு கொடுத்துருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு ஜோசப் மேலே இன்னும் அவங்க அண்ணன்களுக்கு பொறாமை. இன்னொன்று லாஸ்ட் நிறைய விஷயங்கள்னால அவங்களுக்குள்ள பொறாமை வந்திருக்கலாம். ஆனால் இந்த பொறாமை எங்கே அவங்கள கொண்டு போய் விட்டுச்சுன்னா, கடைசியில் ஜோசப்பை ஒரு பிட்குள்ளே அவங்க போடுற அளவுக்கு வந்திருக்கு. ஸோ அப்பா எப்போவுமே அவங்க ஆடு மேய்க்கும் போதும் சரி, வெளியே போயிருக்கும் போதும் ஜோசப்பை விட்டு பார்த்துட்டு வர சொல்லியிருப்பாரு. ஸோ அப்போ அந்த ட்ரீம் எல்லாம் இவங்க கிட்ட சொல்லும் போது அதெல்லாம் இவங்கள பொறாமைக்குள்ள அவங்கள வழி நடத்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு நாள் எல்லாரும் வயலில் இருக்காங்க. அப்போ ஜோசப் அங்கேருந்து வந்துட்டு இருக்கான். அவங்க எல்லாரும் பார்த்துட்டு இவன் வந்துட்டான் நம்மளை இது பண்ணுறதுக்கு, இவனை ஏதாவது நம்ம ஒரு லெசன் கற்றுக் கொடுக்கணும் இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற ஒரு குழிக்குள்ளே போட்டுட்டு அவனுக்கு அவங்க ஆசையாக அவங்க அப்பா கொடுத்த ஒரு பல வர்ண அங்கியை அதில் அவனோட உடம்புலேருந்து எடுத்து அதை என்ன பண்ணுறாங்க, அவனை தனிமையில் அந்த இடத்துல விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த ஜெலசி எந்த லெவலுக்கு இருந்திருக்குன்னா, அவங்கள பாவம் பண்ணுற அளவுக்கு, அதாவது நம்மளோட ரூட் கடவுள்கிட்ட நம்ம நெருங்கி இருக்கும் போது இந்த மாதிரியான விஷயம்லாம் நம்ம தடுத்து இது பண்ணலாம். அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம நெருங்கி இருக்கும் போது அந்த ஜெலசின்ற ஒரு காரியமே நம்மளோட வாழ்க்கையில இருக்காது. நம்ம இன்னொருத்தவங்களை பார்த்து பொறாமப்பட மாட்டோம். பொறாமை அப்படின்றது ரொம்ப நிறைய விஷயங்களுக்கு அது ரூட் காஸா இருக்கும். ஸோ அப்போ அந்த பொறாமை ஸ்டார்ட் ஆனதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவனை சாவடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்போ ஒரு அண்ணன் மட்டும் அதுலேருந்து என்ன சொல்கிறாரு, இவனை சாவடிக்க வேண்டாம், அதுக்கு பதிலாக அவனை ஒரு ட்ரேடர் கிட்ட வித்துடலாம், ஒரு எஜிப்சியன் கிட்ட அவனை வித்துட்டு செத்துட்டான்னு சொல்லி அப்பா கிட்ட போய் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பிளான் பண்ணி அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ணுறாங்க. ஸோ பைபிளில் நிறைய இடத்துல நம்மளுக்கு பொறாமைப்பட்டா என்ன நடக்கும் அப்படின்றது ஆண்டவர் நம்மளுக்கு தெளிவாக சொல்கிறார். அதே போல் ப்ராவர்ப்ஸ் 14:30 நீதிமொழிகள் 14:30 சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலுமுறுக்கி அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஆண்டவர் அந்த பொறாமையை ரொம்ப வெறுக்கிறாரு அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு நம்ம டே டு டே லைஃபே சொல்லலாம். எப்படின்னா, நம்ம எல்லாருமே இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கோம், ரொம்ப நாளாக அந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கோம். திடீர்னு புதுசாக ஒருத்தர் ஜாயின் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நிறைய பொறுப்பு கொடுப்பாங்க, நிறைய அங்கீகாரம் கொடுப்பாங்க. நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், அதே சமயம் நமக்கு பொறாமையாகவும் இருக்கும் இல்லையா. நம்ம வெளியே காட்டிக்க மாட்டோம், ஆனால் அந்த பொறாமை குணம் உள்ளே இருக்கும். அது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணணும்னா, ஆண்டவர் முன்னிலை வச்சு தான் நம்ம பண்ண முடியும். ஏன்னா ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும் எப்படி அதை ஓவர் கம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த பொறாமைன்றது பாவத்தின் ஆணி வேறாக இருக்குது. இதனால எரிச்சல் வரும், வெறுப்பு வரும், கொலை செய்யணும்னு தோணும், நிறைய காரியங்கள் இருக்குது. ஸோ இது நம்ம தவிர்க்கணும்னா ஆண்டவர் முன்னிலேருந்து ஆண்டோட அன்பை வச்சு தான் நம்ம இதை நம்ம செய்ய முடியும். தொடர்ந்து நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்கி இருக்கும்போது நம்மளுக்கு ஆண்டவர் உணர்த்துவார் எதெல்லாம் தப்பு, எதெல்லாம் செய்யணும், செய்யக்கூடாது. மிக முக்கியமாக இந்த பொறாமை குணத்தை நம்ம எடுத்துருவார் ஆண்டவர் நம்மகிட்ட இருந்து. சரியா? ஆமாம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நடத்திடுவா, உன்னை நடத்திடுவா. மரண பரியந்தம் நடத்திடுவா, என்னை நடத்திடுவா. நடத்திடுவே இனி
இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவே இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவே நீரே யெகோவா நீரே என் எல்லாமே பார்த்துக் கொள்வி நீரே யெகோவா ஷம்மா என் கூடவே இருப்பவரே